ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்றைக்கி குமரி கேரளா ஸ்பெஷலாக ஃபிஷ் தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து இங்கே பெங்களூரில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்காது. ஸோ நேற்றுக்கு வந்து சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணால் தான் கொஞ்சமாக சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 30% ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபுல் ஃப்ரை பண்ணாமல் ஹாஃப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு முழு பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே தெரிகிற மாதிரி கொஞ்சம் குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் வந்து மேக்னேட் பண்ணும்போதே ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டிருந்தேன். ஸோ அதனால நான் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறேன். இந்த இதில் மேக்னேட் பண்ணுறதுல கொஞ்சமாக பொடி மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வந்து ஃபிஷ்ஷில் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிஷ்ஷு மேக்னேட் பண்ணி வச்சிருந்ததுலேருந்து அந்த அரப்பு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து புளிக்கரைசலை விட்டு அலசி உள்ளே ஊற்றிட்டேன். அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பொடி ஆட் பண்ணாமல் இது பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா புளி கரைசல் எல்லாம் அதில் ஆட் பண்ணி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா லேசாக கொதி வந்தோடனே நம்ம 30% குக் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஃபிஷ்ஷை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சும்மா சொல்லவே கூடாது, கொஞ்சம் பரவாயில்லாமல் அதை நேற்றைக்கு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஃபிஷ்ஷோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சே விரசி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரே ஃபிஷ்ஷை வந்து ஒரே குழம்புல அந்த மாதிரி வச்சு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.